வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல இந்திரா ஜெய்சிங் நடத்திய கூத்து யுஜிசி ரெகுலேஷன்ஸை எப்படி கொண்டு வந்தாங்க, அதுல எந்தெந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். இதை எதிர்த்து வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன, பல பேர் தொடுத்திருக்காங்க. அது பட்டியலினத்தை சாராத மக்களால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை அது கோர்ட்ல. இப்போ முக்கியமாக எதை கவனிக்கணும் அப்படின்னா, 2019 இந்த விபிஎஸ்ஏ அப்பதான் இந்த 2012 சட்ட திருத்தத்தை யுஜிசி ஆக்ட்ல கொண்டு வந்தது. அதை எதிர்த்து 2019 இன்னும் கடுமையாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலேயே இப்ப இருக்கிற பாஜக அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னெடுப்பு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த விபிஎஸ்ஏ அப்படிங்கிறது, அதாவது விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படிங்கிற ஒரு சட்டம், அதை கொண்டு வந்திருக்காங்க. இது புது சட்டம். இந்த புது சட்டத்துல என்னன்னா, யுஜிசி ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட் சரித்திரமாகிவிடும். எப்படி இந்தியன் பீனல் கோடு பாரதிய நியாய சங்கீதா ஐபிசி சரித்திரம் ஆயிடுச்சு. அதுல இருந்து பலதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் யூஜிசில இருந்து பல சட்டங்களை எடுத்துப்பாங்க. ஆனா அதுக்கு மேல இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. இதுல குறிப்பா எதை பத்தி நம்ம சொல்லணும்னா, இப்ப இருக்கிற ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே டிஸ்கிரிமினேஷன் சொல்லக்கூடிய அநீதிக்கு ஆளாவது இல்லை, அனைத்து ஜாதியினருமே அநீதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதை கருத்துல கொண்டு தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அவர்களுக்கும் அந்த சான்ஸை கொடுக்கணும். The victim should have a say. அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஒருவேளை குற்றம் சாட்டிட்டாக்க ஒருத்தர் மேல, அவர் உடனே குற்றவாளின்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவருக்கு நிரூபிப்பதற்கான, தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அவருக்கு அளிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இதன் அடிப்படையில தான் இந்த விபிஎஸ்ஏ கொண்டு வரப்பட உள்ளது. மோடிஜி நான் பலதெல்லாம் சொல்லியிருக்கேன், கோடு இருக்கு, அதை சின்ன கோடு ஆக்கணும்னு அதை அழிக்க வேண்டாம், அவர் பக்கத்துல பெரிய கோடு போடும். ஸோ யுஜிசி ஆக்ட், அட்ராசிட்டிஸ் ஆக்ட், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கோடு, அதை அதுல இருக்கிற சில தகாத சட்டங்களை எல்லோருக்கும் பொதுவானதாக மாற்றணும். அதுக்காக ஒரு பட்டியல் இனத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது நான் சொல்லவே இல்லை. அது இருக்கு, கடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதை யாரும் டைல்யூட் பண்ணல, அதை எடுத்துடல. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மற்ற ஜாதியினருக்கும் அநீதிகள் இழைக்கப்பட்டுள்ளன, அதனால அவங்களையும் இன்க்ளூசிவ், சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஷ், அதுதான் அந்த சப்கா சாத் அப்படிங்கறத அங்க கொண்டு வரும். அதனால இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலா பாரத பிரதமர் மோடி எதையுமே தன்னிச்சையாக நானே தான் எல்லாம் செய்வேன், நான் உடனே ஆக்ட் போட்டுருவேன், நான் உடனே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிடுவேன், அப்படி கிடையாது. அவர் எல்லாத்தையுமே கோர்ட் மூலமாக ஒரு அத்தாட்சியோட உறுதியான நிலைப்பாடை எடுக்கிறார். நீங்க ஆர்டிகல் 370 பாருங்க, சுப்ரீம் கோர்ட். ராம் ஜென்ம பூமியில ராமர் கோயில் சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்தது. முத்தலாக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்து, வக்ஃப் போர்டு பில் சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்தது. எதுக்கு இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் சட்டத்தை யாரு மதிக்கிறாங்க? இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையும் சரி, மற்ற சட்டங்களையும் சரி, யாரு முழுமையாக மதித்து அதன்படி நடவடிக்கைகளை ஈடுபட்டு முன்னெடுத்து முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா பாரத பிரதமர் மோடி தான். மற்றவங்களும் அதுல சும்மா அந்த பேக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு, பேக்கெட் ஒரு சின்ன புக்கை ரெட் கலர்ல புக்கை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு அட்டூழியம் பண்ணது போல அவங்க தான். பாஜக மற்றும் அதனுடைய துணை அமைப்புகள் பல, கர்ணி சேனா, இது மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. அதுல குறிப்பா கர்ணி சேனாவை நான் படிச்சதுனால சொல்றேன். அவங்க எல்லாம் ஒரு போராட்டத்துல இறங்கிட்டாங்க. இந்த 2026 ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மிக மிக கடுமையாக பட்டியலினம் சாராத மக்களுக்கு ஆபத்தாக இருக்கு. பாஜக எங்களை கைவிட்டுடுச்சு இப்படி எல்லாம் சொல்லி போராட்டத்துல இறங்கிட்டாங்க. அதுல மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கடுமையானவை, அதன்படி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே பாழாயிடும். அதனால பெற்றோர்களும் போறோம். அதை தவிர நான் சொன்ன மாதிரி இந்த கர்ணி சேனா போன்ற பல அமைப்புகளும் பாஜகவையே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். இதனாலதான் நான் சொல்றது, நீங்க பலமுறை எல்லாருமே கேக்குறீங்க, மத்திய அரசு என்ன வேடிக்கை பார்க்குதா, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ராகுல் காந்தி மேல நடவடிக்கை, சோனியா காந்தி மேல நடவடிக்கை, பிரியங்கா வாத்ரா மேல நடவடிக்கை, பி சிதம்பரம் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒரு நிமிஷத்துல பாஜக ஆதரவாளர்களே மாறிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, நம்ம கண் முன்னாடி. இந்த மாதிரி மாறக்கூடிய மக்களை நம்பி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? திருப்பி திருப்பி நான் சொல்றேன், மக்கள் முழுமையாக நம்பிக்கை, உறுதி எல்லாம் கொண்டு இந்த அரசு
அனைவருக்குமான அரசு, ஒரு சாராரை துன்பப்படுத்தாது, ஒரு சாராரை, அதாவது ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்காது. அந்த நம்பிக்கையே இன்னும் வரல. ஆனா நடவடிக்கை எடுன்னு நம்ம கூவிட்டு என்ன எப்படி எடுக்க முடியும்? சரி, இப்ப நான் இந்த விஷயத்துக்கு நான் வரேன்னு இந்த மாதிரி எல்லாம் பல பாஜக நிர்வாகி அமைப்புல இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறவங்க, ஆல் இந்தியா லெவல் பல பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மேல கடுமையான தாக்குதல் வார்த்தைகளால நடத்திருக்காங்க. பத்திரிகைகளை செய்தி போடுறாங்க, வீடியோக்கள் போடுறாங்க, சோசியல் மீடியால தாக்குதல் எல்லாம் நடக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, மோடி என்ன செய்யறாரு? அவர் தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக செய்யறாரு. அவர் பேர் வரணும்னு செய்திருந்தா என்னைக்கோ எவ்வளவோ செஞ்சுட்டு போயிருக்கலாம். இந்த 11 ஆண்டுகள்ல எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் செஞ்சிருக்காருன்னு ஒரு நிமிஷம் யாராவது யோசிக்கிறாங்களா? மக்களுக்காகத்தான் செய்கிறாரு எதா இருந்தாலும். அவருக்கு ஒன்றும் பேர் வாங்கி மெடல் வாங்கிக்கிட்டு இதுல சட்டையில கூத்திக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு வரணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் இந்த நாடு அதையும் எப்படி யோசிக்கிறாரு? அடுத்த 100 ஆண்டு, அடுத்த 1000 ஆண்டுக்கு இந்த நாடு சுபிட்சமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி யோசிச்சு அவர் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ எந்த நடவடிக்கையும் செய்வதில்லை. நம்மளால உணர முடியாத மக்களா இருக்கும்போது அவங்களை நம்பி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு நிமிஷத்துல அனுதாப ஓட்டு அலைய உண்டாக்கி ஆட்சிக்கு வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த 11 ஆண்டுகள்ல செஞ்சது எல்லாமே விழுக்கு இறைத்த நீர் தான். அப்படியே போக வேண்டியதான் எல்லாரும். கடைசியா இந்திரா ஜெய்சிங் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை லார்ட், இப்ப நான் கொடுத்துருக்கிற இந்த ரெகுலேஷன் கடுமையான ரெகுலேஷன், அதன்படி யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால் இந்த ரெகுலேஷன் பேசிஸ்ல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிருக்காங்க. இப்படியாவது அந்த ரெகுலேஷன், ஏன்னா நல்லாவே கோர்ட்ல மட்டும் ஒரு கேஸ் ஒரு சில பேசிஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில எதையாவது அதை எடுத்து வாதாடி இருந்துச்சுன்னா அது ரெக்கார்ட்ல போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதையே ரெஃபரன்ஸ் காமியும், பிரசிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய முன் உதாரணமா எடுத்து அதே. அதனால அந்த இந்திரா ஜெய்சங்கருடைய மூளை பாருங்க, அதாவது கன்னிங்னஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அது. இந்த ரெகுலேஷன் நான் கொடுத்த ரெகுலேஷன், ரோஹித் வெமுலாவினுடைய தாயார் கொடுத்த ரெகுலேஷன், அதன்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி அளியுங்கள். நீதிபதி முடியாதுன்றார். விக்டிம்ஸ் கான் பி லெஃப்ட் ரெமெடிலெஸ் அப்படின்றார். அதாவது அவங்களுக்கு ஒரு வழி இல்லாம, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழி இல்லாம இருக்க முடியாது, அவங்களுக்கான வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் வேணும் அவர் நிரூபிப்பதற்கு அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கு மேல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, 2026 இந்த ரோஹித் வெமுலாவுடைய தாயார்னு சொல்லப்பட்ட இந்திரா ஜெய்சிங்குடைய ரெகுலேஷன் எல்லாமே அபயன்ஸ், நான் சொன்ன மாதிரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. 2012 ரெகுலேஷன் படிதான் எந்த கேஸா இருந்தாலும் பதிவு செய்யப்படும், அதன்படிதான் கோர்ட்டு நடவடிக்கைகள்லாம் இருக்கும். அதை தவிர அப்ப சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, இந்த ஜாதியின் அடிப்படையிலான அநீதி அப்படிங்கிறது, டிஸ்கிரிமினேஷன் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் இதுல கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால இதை ஒரு பொதுவாகத்தான் பார்க்க முடியும். இருக்கு, அட்ராசிட்டி ஆக்ட் இருக்கு, இது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதன் ஒரு பொதுவான தளத்துலதான் இதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ரூல்ஸ், ரெகுலேஷன், சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது எல்லாரும் சார்ந்ததாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகவும். அதே மாதிரி யாரு தவறு செய்தா தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இருக்கு. அதே சமயத்துல தனி மனிதனுடைய மதிப்பு, மரியாதை அவையும் காக்கப்படும். The dignity should be protected அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இதுல அவர் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, அப்பர் காஸ்ட், இதுல நல்லா கவனிங்க, சூரியகாந்த் ஒரு அப்பர் காஸ்ட் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு அப்பர் காஸ்ட் ஆல்சோ விக்டிம்ஸ் பல இடத்துல ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பிபிஎஸ்ஏவை தான் எடுத்து பாராளுமன்றத்துல எல்லாத்தையும் கவர் பண்ணி, உண்மையாக இந்த அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அதை யாரு இழைத்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அப்படி இல்ல அது ஒரு பொய் கேஸா இருந்தது அப்படின்னா அதற்கான தண்டனையும் அனுபவிக்கணுங்கிற மாதிரி தான் சட்ட திருத்தங்கள் வரப்போகுது இந்த பிபிஎஸ்ஏ அப்படிங்கிறதுல. நான் சொன்ன மாதிரி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, பல யூனிவர்சிட்டிகள்ல போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பல பாஜக தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை, கட்சி பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த பிபிஎஸ்சில என்ன மாதிரி கைட்லைன்ஸ் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா முதல்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒண்ணு எடுக்க போறாங்க. அங்க ஒரு ஈக்குவாலிட்டி கமிட்டி அப்படிங்கிற ஒரு குழு அமைக்க போறாங்க. அந்த குழு மூலமா என்னன்னா 24 மணி நேர ஈக்குவாலிட்டி ஹெல்ப் லைன் இருக்கும், கண்காணிப்புகள் இருக்கும், கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதன் மூலமாக
விசாரணைகள்லாம் செய்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும், வழக்குகளும் தொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது. இந்த நடவடிக்கைப்படி எந்த கல்வி கூடங்கள்ல இதை பின்பற்றலையோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியை மத்திய அரசு தடை செய்ய முடியும், நிறுத்தி வைக்க முடியுங்கிறதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பாஜக இருக்கிற யாரெல்லாம் ராஜினாமா செஞ்சு போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா புரிதலுக்கு வந்திருக்காங்க. அவங்க இப்பதான் குறிப்பா இதுல நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு இது ஒரு 5th ஜெனரேஷன் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் அது மாதிரி கமெண்ட் போட்டு என்ன 5th ஜெனரேஷன்? 5th ஜெனரேஷன் வார்ல முக்கியமா எதை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். தவறான தகவல்கள், வதந்திகள் இதை பரப்புரை செய்து மக்களை தூண்டி விடுற போராட்டத்துல இறங்க வைக்கும். அதைத்தான் பாரத பிரதமர் முறியடிப்பதற்காக பல நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காரு, முன்னெடுப்புகளை செஞ்சு. இதுல எந்தெந்த மாதிரினா, முதல்ல மக்கள் கிட்ட இந்த விபிஎஸ்சியை பத்தி பரப்புரைகள் செய்யும். அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய எதெல்லாம் இதுல பாரத பிரதமர் மோடி முக்கியமா ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. எக்காரணத்தை கொண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதியை நான் டைல்யூட் பண்ண மாட்டேன். அதற்கான உரிய தண்டனை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சட்டப்படி கிடைப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழி. ஸோ அது ஒரு பரப்பு மக்கள்கிட்ட. அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற பட்டியலினம் சாராத மக்களுக்கு உறுதிமொழி எப்படின்னா, யாரும் கவலை, இது ஒரு பொய் கேஸ, ஒரு வதந்தி அந்த மாதிரிதான் இருந்ததுன்னா அதற்கும் வழிமுறைகள். அதை தான் சூரியகாந்த் சொல்லியிருக்காரு, கூலா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் விடை தெரியணும், அவங்களுக்கும் வழக்காடுவதற்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு ஒரு மாதிரி இப்ப நிலைமை சுமூகமாக இருக்கு. இதுல என்ன பண்ண போறாங்கன்னா, நாளைக்கே இந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வரும்போது இந்திரா ஜெய்சிங் வரமாட்டாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, ரோஹித் வெமுலாவுடைய அம்மா தான் நிப்பாங்க. அவங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது இந்திரா ஜெய்சிங் பதில் சொல்றதுக்கு வருவாங்க. அவங்களுடைய முகத்திரை கிழிப்பதோடு அல்லாம இந்த லேலின்னு சொல்லக்கூடிய லெப்ட் லிபரல்ஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ், முக்கியமா காங்கிரஸ் 2012 எந்தெந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் இந்த யூஜிசி ஆக்ட்ல குறிப்பா இந்த பட்டியலின மக்களுக்கு மிக மிக ஆதரவாகவும் மற்ற ஜாதியினருக்கு மிக மிக எதிராகவும் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரும்போது காங்கிரஸ் எந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாத அரசியலை கையில எடுத்து தங்கள் ஆட்சிக்காக இது மாதிரிலாம் செஞ்சிருக்காங்கிறத தெள்ள தெளிவா அன்னைக்கு தான் அது புரியும். அது வரும். இதுதான் இந்த யூஜிசியை பத்திய தற்போது உள்ள நிலைமை. இதுக்கு நடுவுல இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதை எல்லாமே ஒரு தொகுப்பா பின்னாடி ஒரு நேரத்துல பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமா மிக மிக முக்கியமான செய்தியா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூஜிசி ரெகுலேஷன் 2026 கொண்டு வந்ததும் பாரத பிரதமர் மோடி கிடையாது. இதையெல்லாம் கொண்டு வந்தது இந்திரா ஜெய்சிங் மூலமான கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும் காங்கிரஸும் மற்ற அரசியல் கட்சிகளும் தான் பிரிவினைவாத அரசியல் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இது. ஆனா பலரும் என்ன தவறாக நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏதோ பாரத பிரதமர் மோடியினால வந்த ரெகுலேஷன், இது பல ஜாதி மக்களுக்கு எதிரானதுன்னு அவர் மேல குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க செஞ்ச ஒரு தவறான செயலை சரியாக்குவதற்கான நடவடிக்கையில தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஈடுபட்டு உள்ளார்கள். இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.